காணாமே எங்க அப்பா கேட்டால என்ன பதில் சொல்றது, எங்க அண்ணன் கேட்டால என்ன பதில் சொல்றது. இதான ஒரு சூட்கேஸ். ஆமாயா ஆமாயா. இப்படி குடுமையா குடுமையா, நீங்க நல்லா இருக்கணுங்க, நல்லா இருக்கணும். ஆமா, இந்த பெட்டியில என்ன இருக்குன்னு சொன்ன? ஐயா 5 தலைமுறை சொன்ன சொத்தியா இதுலயா? ஆமாயா. கொண்டா பாப்பா. குடு. ஏன்னா ஒரு பிஞ்சு போன செருப்பு சூட்கேஸ்க்குள்ள வச்சு பூட்டு இல்லாம சொத்தக்கான இருக்கிற கரவாணி படம் மாட்டிடுறியா நீ? எப்படி நீ பிரைவசி ரிலீஸ் பண்ணலாம்? நெட்ல எப்படி விடலாம்? நீ யார்? நீ வாங்க வாங்க ஐயா வாங்க. புது படம் வந்திருக்கு. பிரிண்டர் பாத்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். எனக்கும் லிங்க் சென்ட் பண்ணியா? யோ இங்க எப்படியா லிங்க் சென்ட் பண்ண முடியும்? டெலிகிராம்ல ஆயின் போடியா? ஹாய் அந்த எடுத்துட்டு போ. அந்த சார் வாங்க. இந்த மாரி படத்தை நீ ஹாலிவுட்ல கூட பார்த்துருக்க முடியாது. பொலிட்டிக்கல் ஒரு பக்கம், ஆக்ஷன் ஒரு பக்கம், தளபதி மேனரிசம் ஒரு பக்கம், படத்தை தாறு மாறா எடுத்து வச்சிருக்காங்க. நீதானா தீய சக்தி? இன்ஸ்பெக்டரியா எங்க முதலாளி அரெஸ்ட் பண்ணிடாதீங்க. அவர் முட்டிக்கு முட்டி தட்டி தெருவா நாய் மாதிரி எடுத்துட்டு போயிடாதீங்க. அவர் சட்டியோட நிக்கிற போட்டோ சாயங்கால பேப்பர்ல வந்துடக்கூடாது. கொஞ்சம் நஞ்சல்ல கரூர் இஷ்யூல இருந்து ஜனநாயகனுக்கு சென்சார் போர்டுல இருந்து இப்ப வரைக்கும் நீ பண்ணிட்டு இருக்க எல்ஐகே ரெட் ஜெயின் ரிலீஸ். புரியுதா? நீ என்னதான் நீ மக்களை ஏமாத்தணும்னு நினைச்சாலும் நாங்க ஒன்னும் அவ்வளவு முட்டா. ஒரு தரவுகளோட பேச வேண்டாம். ஒரு தலைவன் நீ தற்குறி, நீ தவக்கலை. விஜய் சார் படத்துக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? அவரோட கடைசி படம் விஜய் சார் மேல அப்படி என்னடா உங்களுக்கு வன்மம்? சென்சார் போர்டுன்னு சொன்னீங்களா? கேஸ் போட்டீங்களா? சென்சார் போர்டு தான் விட்டுச்சா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நான் பார்த்துட்டு இருக்க ஓவர் யாரு காசு கொடுக்குறேன் கொன்று கண்டாரோலிமான. நான் எங்களுக்கு தெரியும் எந்த டைம்ல உன்னை நான் காலி பண்ணணும்னு. எலெக்ஷன் இன்னும் 10 நாள் நாம அவனை நீ காலிடா. திமுகவோட அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது. இனி உங்களால தமிழ்நாட்டை ஆள முடியாது. வீராதி வீரர்களால் முடியாத காரியம் இந்த வேசி மகனாதான் நான் முடிய போகிறேன். திமுக பாய் ஜனநாயகன் படம் ஆன்லைன்ல லீக் ஆயிடுச்சு. அதை தானே பாத்துக்கிட்டு இருக்க. ஏண்டா அந்த கன்றாவி கர்மத்தை தெலுங்குலயே பார்க்க முடியல, இதுல தமிழ்ல வர பார்க்க சொல்றியா நீ? சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கி. ஆமா, இப்ப படம் ஆன்லைன்ல லீக் ஆயிருச்சே, இதுக்கும் திமுக தான் காரணம் சொல்ல? இல்ல பாய், படத்தை லீக் பண்ணிருந்தா ஒண்ணு விஜய் அண்ணா லீக் பண்ணிருக்கணும், இல்ல ப்ரொடியூசர் தரப்புல இருந்து லீக் பண்ணிருக்கணும், இல்ல எடிட்டர் தரப்புல இருந்து லீக் பண்ணிருக்கணும். இதுக்கு சம்பந்தமே இல்லாத திமுகவை இதுக்கு தான் காரணம்னு சொன்னா மக்களே கறி துப்பிடுவாங்க. அண்ணன் படத்தையே லீக் பண்ணிட்டீங்களா? கண்டிப்பா அது டிஎம்கே சரியா தான் இருக்கும். ஒருவேளை எலெக்ஷனுக்கு முன்னாடி வரணும்னா அண்ணனே லீக் பண்ணிருப்போரோ? அப்படிலாம் இருக்கு. ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரணும், எலெக்ஷனுக்கு அப்புறம் அண்ணன் ஜெயித்தா ஓகே, தோத்துட்டாருன்னு கலாய்ச்சிருவாரு அவரே பண்ணிருப்பாரோ? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. வெளியே சொல்லிக்காத விஷயம் ரொம்ப டாப் சீக்ரெட். இது அண்ணாவே போட்ட பிளான் தானா? அதாவது அண்ணாவால தொடர்ந்து வெயில்ல போய் பிரச்சாரம் பண்ண முடியல, அதான் ஆன்லைன்லயே பிரச்சாரம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு. என்ன போக்கு போக்கு? ஆமா, இந்த படத்துலயும் முஸ்லிம்கள் தான் வெடிகுண்டு வைக்கிற மாதிரியான சில காட்சிகள்லாம் வருதாமே. விஜய் திருந்தவே மாட்டாரா? பாய் இது சினிமா பாய். ஏதோ அவரை ஹீரோவா மாசா காட்டுறதுக்காக முஸ்லிம்கள் பாவம் வைக்கிற மாதிரி காட்டுறாரு. இதெல்லாம் கண்டுக்க கூடாது பாய். மக்களுடைய கூட்டம் அலைமோகுது. இது வெறும் திரைமுகம்ன்றதை நம்ம ஃபிக்ஸ் ஆகிக்கலாமா? பெரும்பாலும் திரைமுகம், வெறும் திரைமுகம் நான் சொல்ல முடியாது. நான் பெரும்பாலும் திரைமுகம். அதுல நோ டவுட் ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் நடந்துச்சு. மதுரை ஏர்போர்ட்ல இருந்து அவர் போனார். ஒருத்தர் ஃபாலோ பண்ணல. இது அவங்க ஏற்பாடு பண்றாங்க. ஆனால் இவர்கள் விரும்பினா கூட்டம் வரும், இவர்கள் விரும்பாட்டா கூட்டம் வராது. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ஏண்டா ஏற்கனவே துப்பாக்கின்னு ஒரு படம் எடுத்து அதுல ஸ்லீப்பர் செல்னு புதுசா ஒரு பெயரை உருவாக்கி துணி கடை வச்சிருக்க பாய், செல்போன் கடை வச்சிருக்க பாய் எல்லாம் இவங்க தான் தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு காட்சியை சித்தரிச்சாரு இந்த விஜய். ஒண்ணுமே தெரியலையே. அதுக்கப்புறம் பீஸ்ட்னு ஒரு படம் எடுத்து ஆலிம் உலமாக்களுடைய தோற்றத்தை தான் தீவிரவாதியோட தோற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு காட்சியை சித்தரிச்சாரு இந்த விஜய். இப்ப பின்னநாயகன் ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அதுல முஸ்லிம்கள் காசை வாங்கிட்டு பாம்பு வைப்பாங்க. அந்த பாம்பு வைக்கிறவங்க நெத்தியில தொழுகட்சியோட இருப்பாங்க, தலையில தொப்பி போட்டிருப்பாங்க, இவங்க தான் மக்களை சாவடிக்கிறதுக்காக பாம்பு வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் வைக்கிறாரு இந்த விஜய். அதுலயும் கொடுமை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுல இந்து முஸ்லிம் பிரச்சனையை உண்டாக்கலான்னு பாஜக காரணம் தேடுறதே திருப்பரங்குன்றத்துலதான். அந்த மதுரையில முஸ்லிம்கள் பாம்பு வைக்கிற மாதிரியான காட்சிகள் வைக்கிறாரு இந்த விஜய். இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. எல்லாம் சினிமா தானேயா?
எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துட்டேன். அப்படி இருந்தாலும் நீங்க ரொம்ப மோதையா. இது சும்மா சினிமாவா? சரி, இந்த சும்மா சினிமாவை மணிப்பூர்ல பிரச்சனை நடந்துச்சுல, அதை வச்சு போய் படம் எடு. இல்ல குஜராத்ல பில்கிஸ் பானோ கற்பழிச்சு சீரழிச்சானுங்களே, அதை வச்சு துப்பு இருந்தா ஒரு படம் எடு. உத்தரப்பிரதேசல மாட்டுக்காக மனுஷனை தினம் தினம் சாவடிக்கிறானே, அதை வச்சு சினிமா எடு. அதுக்கெல்லாம் துப்பு இருக்காது. நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். தன்னுடைய சுயநலனுக்காக மக்களை பிணமாக்கக்கூடிய இந்த பிணநாயகனுக்கு நீங்க ஓட்டு போட போறீங்களா, அல்லது திருப்பரங்குன்ற மாதிரியான பிரச்சனைகள்ல ஜனநாயகத்தின் பக்கம் நிக்கக்கூடிய திமுக மாதிரியான நியாயமான கட்சிகளுக்கு ஓட்டு போட போறீங்களா? எல்லாம் இந்த நாயால வர்றது ரெண்டு அப்பாப்பு. எல்லாரும் சொல்றாங்க ரசிகர் தான் கூட்டமா சேர்ந்துருக்கு. நான் வந்து தனுஷ் ஃபேன் தான். ஆனா விஜய் அண்ணன் வந்துட்டு இப்ப இவங்க எல்லாம் எதிர்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். நேத்து நைட்டு ஜனநாயகன் மூவி வந்துட்டு லீக் ஆயிடுச்சு. இந்த மூவி யாருக்கு ஃபேவரபிளா இருக்கு? டிவிகேக்கு ஃபேவரபிளா இருக்கு. இந்த மூவி ரிலீஸ் ஆனா யாருக்கு அது பாசிட்டிவ்? டிவிகேக்கு தான் பாசிட்டிவ். டிஎம்கேவோ இல்ல பிஜேபியோ இதையே ரிலீஸ் பண்ண போறாங்க. அவங்களுக்கு ஓட்டு வர போகுதா? கிடையாது. என்ன சொல்லிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. இப்படியா இருந்தாலும் இந்த படம் ரிலீஸ் ஆனா டிவிகேக்கு தானே ஓட்டு விழும். அப்ப டிஎம்கேவோ இல்ல பிஜேபியோ ஏன் இந்த படத்தை லீக் பண்ண போறாங்க? இந்த மூவியோட பிரிண்ட் இப்ப யார் யார்கிட்ட தான் இருக்கும்? டைரக்ஷன் டீம், ப்ரொடக்ஷன் டீம் இல்ல விஜய் சாரோட டீம் கிட்ட தான் இருக்கணும். இதை தாண்டி சென்சார் போர்ட் கிட்ட மட்டும் தான் இருக்கு. நீங்க உங்க மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. யாருக்கு சாதகமா இருக்கும், யாருக்கு ஓட்டு வாங்கி கொடுக்க போகுதுன்னு யோசிங்க. அப்போ அதுக்கான பதில் உங்ககிட்டயே இருக்கும். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. இங்க பாரு. நம்பர் 1, நம்பர் 2. ஏகேவை தூக்கிட்டு வந்தாலும் சரி, எம்எஸ்டி தூக்கிட்டு வந்தாலும் சரி, ஒரு பொண்ணையும் ஓட்டு போட முடியாது. அவர் வந்து கூட்டத்தை சேர்க்கார். கூட்டம் வருது, லேடிஸ் தான் வருது. அவ்வளோ 16-18 வயசு பிள்ளைகள் விஜய பார்க்கணும் வருது. ஓட்டுன்னு விளையே விடாது. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. இதனால விஜய் ஒரு விஜய வந்து யாரும் பார்க்கல. அதனால பார்க்க வராங்க. அவரை கேட்டீங்களா? ஒரு ட்ரூப் பார்த்தா வர மாட்டாங்க. இன்னைக்கு பார்த்தோம்ல, பார்த்துட்டு உடனே ஸ்பாட்ல ஆட்கள் கிளம்பி போயிட்டாங்க. எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா? அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே. தூத்துக்குடியில் எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கும்? தூத்துக்குடியில் ஆதரவு வந்து அக்காவுக்கு தான். சூரியன் இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தா, இந்த தொகுதியில் இன்னைக்கு வந்த மக்கள் தந்த எழுச்சியை பார்த்தா 234 வந்துடும் போல இருக்கு. பாத்தியானே எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறாரு. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். இளைஞர்கள் வந்து ஒரு நடிகர் பின்னாடி போய் விபத்துல சந்திக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? யார் வந்தாலும் நாங்க கவலைப்படல. நாங்க இங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். திமுக ஆட்சியில வறட்சி வந்ததா, வெள்ளம் வந்ததா, புயல் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒண்ணும் வரல. அப்படி வந்திருந்தா அந்த முதலமைச்சரே காணாத போயிருப்பார். இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். அப்படி சொல்லக்கூடாது மிஸ்டர் எடப்பாடி. எடப்பாடி பழனிசாமி இருந்துட்டு எதுக்கு பூமிக்கு பாருங்க உயிரை வாங்கிட்டு இருக்கு? போய் சேர வேண்டியதானே. எல்லாரும் காலில் கையும் விழுந்து பதவியை வாங்கி கம்பராமா எடுத்து எழுதுனது சைக்கிளார்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் இருந்து என்னத்துக்கு பூமிக்கு பாருங்க போய் சேர வேண்டியதானே அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தப்பு, கண்டிக்கத்தக்க. பாதைக்காக பங்காளியவே கொலை செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தேடப்படும் குற்றவாளியாக தலைமறைவாக வாழ்ந்த இந்த எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பூமிக்கு பாருனா எதுக்கு இங்க இருந்துகிட்டு போய் சேர வேண்டியதானே அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னு வைங்க, அது தவறு. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசென்ட். தமிழ்நாட்டின் உரிமைகள் அனைத்தையும் பாஜக காலடியில், மோடி அமித்ஷாவின் காலடியில் கொண்டு போய் கொடுத்து விட்டு, மோடி அமித்ஷாவின் காலடியே கதி என்று கிடைக்கிறாரே இந்த எடப்பாடி பழனிசாமி, இவரெல்லாம் எதுக்கு பூமிக்கு பாரமா உட்கார்ந்துட்டு போய் சேர வேண்டியதானே அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அது கண்ணிய குறைவான பேச்சா இல்லையா? அது அநாகரிகமான பேச்சா இல்லையா? அது ஏற்புடைய பேச்சா? ரொம்ப வாடுறானே. தலைவரே வருத்தப்படலையேம்மா. யாரு தலைவர்? விஜய் தான். என்னப்பா நீ அவனை போய் தலைவன் சொல்லிட்டு இருக்க? நான் சொல்லலாமா? நீ தமிழ்நாடே சொல்லுது. தமிழ்நாட்டுக்கு அவன் தலைவனா? ஆமா. எந்த வகை? தமிழ்நாட்டு மக்களே நீ சொல்றாங்க விஜய் வந்தா எல்லாம் பண்ணுவாரு. அதெல்லாம் நீங்க தப்பா கேக்குறீங்க என்கிட்ட. எனக்கு கோவம் வரும் இப்படி எல்லாம் கேட்டா. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் அவனை தலைவன் சொல்றாங்களா? சொன்னாங்களா? உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா? சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தருதலை கூட்டம்ப்பா. ஒரு தற்குறி கூட்டத்துக்கு தலைவனா இருக்கிறான். எனக்கு தேர்தலை பற்றி எல்லாம் கவலையே கிடையாது. ஏன்னா இவ்வளவு
சீரழிஞ்சு கற்பழிஞ்சு போன ஒரு நாடு, ஒரு சமூகம், அது வாழ்ந்தா என்ன அழிஞ்சா என்ன, அதை பற்றியே எனக்கு கவலை இல்லை. எடுத்தேம்பார் ஒரு ஓட்டம் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட யாரும் ஓடல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.